த்ரிஷா திடீர் திருமண முடிவு, சினிமாவுக்கு குட் பை, விஜய் போட்ட கண்டிஷன். சமீப காலமாக தன்னை தேடி வரும் பட வாய்ப்புகளை நடிகை த்ரிஷா தவிர்ப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. படத்தில் கேரக்டர், சம்பளம், கால்ஷீட் பிரச்சனைகள் காரணமாக சினிமாவில் நடிப்பதை த்ரிஷா தவிர்க்கலாம் என்று முதலில் கூறப்பட்ட நிலையில் அப்படியெல்லாம் இல்லை, அவர் விரைவில் திருமணம் செய்ய இருக்கிறார், அதனால்தான் படங்களில் நடிப்பதை தவிர்க்கிறார் என்கின்ற ஒரு தகவல் உறுதியாகியுள்ளது. நடிகை த்ரிஷாவிற்கு இப்பொழுது 42 வயதாகிறது. தெலுங்கு நடிகர் ராணா டகுபதியுடன் சில ஆண்டுகள் லிவிங் டு ரிலேஷன்ஷிப், தயாரிப்பாளர் வருண் மணியனுடன் நடந்த நிச்சயதார்த்த முறிவு என த்ரிஷாவின் திருமண கனவுகள் நிறைவேறவில்லை. பல ஆண்டுகளாக தன்னை நோக்கி வந்த ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வியை புன்சிரிப்புடன் தவிர்த்து வந்த த்ரிஷா இப்பொழுது கூடிய விரைவில் என் திருமணம் நடக்கும் என்று சந்தோஷமாக பதிலளிக்கும் முடிவில் இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. நடிகை த்ரிஷாவை சுற்றி நடக்கும் அரசியல் பிரச்சனைகள், பஞ்சாயத்துக்கள் போன்றவற்றால் அவரால் படப்பிடிப்பில் நிம்மதியாக நடிக்க முடியாது. கடந்த சில மாதங்களாக எந்த கதையையும் அவர் கேட்காமல் இருக்கிறார். புதிய படங்கள் எதுவும் கமிட் ஆகாத த்ரிஷா சினிமாவிற்கு குட் பை சொல்ல போவதாகவும் திருமண வாழ்க்கையில் விரைவில் செட்டில் ஆக போவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் த்ரிஷா தரப்பில் இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. நடிகை த்ரிஷா கடந்த ஓராண்டாக எந்த ஒரு புது படத்திலும் கமிட் ஆகவில்லை. எந்த இயக்குனரிடமும் கதையும் கேட்கவில்லை. கடைசியாக தமிழில் அஜித்குமாருடன் த்ரிஷா நடித்த விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் கடந்த ஆண்டில் வெளியாகின. இதில் குட் பேட் அக்லி படம் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து சூர்யா நடித்த கருப்பு படத்தில் த்ரிஷா நாயகியாக நடிக்கிறார். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. கருப்பு படத்திற்கு பிறகு மலையாளத்தில் ஐடென்டிட்டி என்ற படத்தில் த்ரிஷா நடித்தார். தெலுங்கில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா என்ற படத்தில் த்ரிஷா நடித்திருக்கிறார். அதற்கு பிறகு த்ரிஷா எந்த புது படத்திலும் கமிட் ஆனதாக அறிவிப்பு வெளியாகவில்லை. இதற்கிடையே மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் படத்தில் இந்திராணி கேரக்டரில் அவர் நடித்ததும் பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியதும் குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது த்ரிஷா திருமண வாழ்க்கையில் செட்டிலாக திட்டமிட்டு படங்களில் நடிப்பதை தவிர்ப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா தனது கணவர் நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாக கூறியிருந்தார். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் த்ரிஷாவுடன் தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவில் ஜோடியாக கலந்து கொண்டு அது த்ரிஷாதான் என்பதை பகிரங்கப்படுத்திவிட்டார். இந்த நிலையில் த்ரிஷா சினிமாவில் நடிக்காமல் தவிர்ப்பதும் விஜய் த்ரிஷா நெருக்கமான நட்பு இரண்டுக்கும் கனெக்ட் செய்து ரசிகர்கள் சில யூகங்களை தெரிவிக்கின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு நடக்கப் போகும் விஜய் த்ரிஷா திருமணம்தான் அது என்கின்றனர். பொறுத்திருந்து பார்க்கலாம்.